வணக்கம் நேயர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நாம 146 குறள்கள பார்த்துட்டோம். இது இதை தொடங்குறதுக்கு முன்னால ஒண்ணு உங்ககிட்ட நான் சொல்லணும். இந்த 140வது குறள நான் பேசும்பொழுது, அத தவறுதலாக 126ன்னு சொல்லிட்டேன். அதற்கு நீங்க மன்னிக்கணும். இதுல இந்த 146 குறள்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ 147 பார்க்கிறோம். 147வது குறள் என்ன அப்படின்னாச்சுன்னா, "அறன் இயலான் இல்வாழ்வான் என்பான்." இது பொதுவாகவே நம்ம திருவள்ளுவர் சொல்லி வரக்கூடிய ஒண்ணு. பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன். எப்படி சொல்றாரு பாருங்க. அறன் இயலான் இல்வாழ்வான் என்பான். அதாவது இல்வாழ்க்கையில நாம வாழ்றோம் அப்படின்னு நம்ம சொன்னா, அது அறன்படிதான் அதுல வாழணும். அதுதான் அரண் இயலான். அந்த அரண் இயல்பாக உடையவன். அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி எப்படி இந்த ஒரு உணர்வோட அந்த அறவழியில நடக்கக்கூடியவன் தான் அரண் இயலான். இவன் தான் இல்வாழ்வையில இவன் ஒரு நல்ல ஒரு இல்வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா பிறன் இயலாள், பிறனுடைய மனைவி பிறனுக்கு இயல்பாக உரியவள். பிறன் இயலால் பெண்மை நயவாதவன். எப்படின்னா, பிறருக்கு உரிய அந்த மனைவியை அந்த பெண்மை நயவாதவன். ஒரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தை பெண்மை நயவாதவன்கிறது இது ரொம்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கி அவன் எதுக்காக போறான் அப்படிங்கிறத ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் இந்த பெண்மை நயவாதவன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஒரு பெண்ணனுடைய அழகு, அந்த பெண்ணுடைய ஆணிலிருந்து பெண் வேறுபட்டவள். அதனால எல்லாமே முற்றிலும் வேறுபட்டவள். இது ஒருவன் தன்னுடைய மனைவி இடத்திலே அந்த பெண்மையை விரும்புவது தவறு இல்லை. ஆனால் பிறனுடைய மனைவி இடத்தில் போய் அந்த பெண்மையை விரும்புவதுங்கிறது ஒரு அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இந்த ஒரு சொற்பிரயோகங்கள்லாம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதை வெளிப்படையா சொல்றேன். அவன் எதை விரும்புறான், இதுக்குத்தானப்பா நீ போற,
இல்ல வந்துகிட்டு அத இந்த லவ் பண்றேன், அ வ விரும்புறேன், அப்படித்தான் இருக்கேன். அப்படிலாம் வந்து அவர் சொல்லல. என்ன அது ஒளிவு மறைவு இல்லாம, இவன் வந்து இவன் விரும்புவது அந்த பெண்ணிடத்திலே உள்ள பெண்மை. உன்னுடைய மனைவியினுடைய பெண்மையை வந்து நீ எவ்வாறு நீ பயன்படுத்திக்கலாம். அது வந்து உனக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அதுதான் வந்து உனக்கு வந்து அனுமதிக்கப்பட்டதும் கூட. அத விட்டு போட்டு இன்னொருவர் கூட நான் வந்து பழகுறேன் அப்படின்னாச்சுன்னா, சும்மா அது வேற ஒண்ணும் இல்ல. அது பழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆணுக்கு அது கிடையாது. அவன் வந்து விரும்புவது அதே பெண்மையத்தான். இது வந்து அன்னைக்கு சொல்லும்போது ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. நேரடியா சொல்லியிருக்காங்க. யாரும் இந்த மாரிலாம் சொல்லல. "நீ பெண்மைய விரும்புறியப்பா. பெண்ண விரும்புறதாகலாம் வந்து அங்க சுத்தி வளைச்சு, ஆ அது மூக்க தொடுறதுக்கு காது வழியா சுத்தி வந்து அப்படி இப்படின்லாம் வந்து அதெல்லாம் அவரு வந்து சொல்லவே இல்ல. நேரடியா சொல்லியிருந்தார். இதுக்குத்தானப்பா நீ வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது ஒரு பிறனுடைய மனைவிய வந்து நீ நோக்குற. இது வேண்டாம். இத வந்து இந்த காரியத்த நீ செய்யாத. அறன் இயலான் என்பான் அறன் இயலான் இல்வாழ்வான் என்பான். பிறன் பிறன் இயலாள் பெண்மை நயவாள். இதுக்கு மேல வந்து அ ஆண்களுக்கு வந்து எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு மேல உங்கள வந்து தோல் உரிக்கிறதுங்கிறது எப்படி முடியும்? நான் வந்து ஒரு பெரிய நட்புக்காகத்தான், அதுக்காகத்தான், இதுக்காகத்தான் அப்படின்லாம் வந்துகிட்டு அந்த இது இருக்குங்கிறது, இந்த மாரிலாம் வார்த்தைகள் வந்து நீ வந்து இதுக்காகத்தான் வந்து காரியங்களை செய். அப்படி அந்த பெண்மையை வந்து நீ நயவாதே, விரும்பாதே. இது வந்துதான் திருவள்ளுவர் வந்து சொல்றார். இத வந்து இப்போ அ யாராவது சொல்லியிருக்காங்களா? இவ்வளவு வெளிப்படையா வந்து சொல்ல முடியாது. திருவள்ளுவரை தவிர வேற யாரும் இவ்வளவு வெளிப்படையா சொல்ல முடியாது. வேற வழி கிடையாது. அவங்கிட்ட வந்து இதுதான் அப்படிங்கிற உண்மைய சொல்லி, இதுல இருந்து நீ வந்து விலகி போ. இது வந்து ரொம்ப தவறுப்பா. நீ வந்து உன்னுடைய மனைவியோட வந்து அ இருந்துக்க. அதுல வந்து அவங்க பிறருடைய மனைவிய வந்து அவளுடைய பெண்மையை நீ வந்து விரும்புறதுன்னா, அது வந்து அவர் சொல்லியிருக்காரு முன்னாலேயே பாவம். அதுக்கப்புறம் வந்து உனக்கு அது வந்து பகை. அதுக்கப்புறம் உனக்கு வந்து அது அச்சம். இவ்வளவு வந்து உனக்கு வந்து அவரு அ சொல்லியிருக்கார். இவ்வளவு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இத அவரு சொல்றாரு. இதுக்கு மேல வந்து இவங்கட்ட நம்ம வந்து சொல்லாம இருக்க முடியாது. இதுதான் வந்து நாம தெரிஞ்சுக்கணும். சரி நண்பர்களே. இந்த இதுதான் வந்து இந்த 47வது குறளினுடைய சாரம். 48வது குறள்ல என்ன சொல்றாருங்கிறத நாம அடுத்த பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.